கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழகத்தில் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிற பணியில ஈடுபட்டிருக்காரு. இது வந்து இப்போ வந்து காஞ்சிபுரத்துல உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில ஒரு 2000 பேர் அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு வளாகத்துல வந்து சந்திக்கிறாங்க. இது வந்து 2000 பேர் மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. இதுல வந்து டோக்கன் கொடுத்து அதுல கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அது மூலமா தான் அவங்க அனுமதிக்கப்படுறாங்க. அதுக்கு பாதுகாப்பு ரசிகர்கள் மக்கள் யாரும் உள்ள வராத பாதுகாப்பு வந்திருக்காங்க. அவர் தொண்டர் அணியில உள்ள அந்த அணியில உள்ள நிறைய பேர் வந்து அதுக்கு பாதுகாப்பும் வர்றதுக்கு காலேஜுக்கு வெளிப்புறமும் சரி, விஜய் அவர்கள் வர்ற கேட்லையும் சரி அமர்த்திருக்காங்க. இப்ப இந்த விஷயம் வந்து 2000 பேர் மட்டும் தான் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எஸ்ஓபி அறிவிச்சிருக்காங்க. தமிழ் அதாவது கோர்ட் வந்து எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. சப்போஸ் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 55 டேஸ் அப்புறம் மக்களை சந்திக்கிறாரு. அதாவது மகாபலிபுரத்துல கூப்பிட்டு வச்சு மக்களை பாதிக்கப்பட்டவங்க சந்திச்சது இல்லாத மாதிரி இது வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி மக்கள் முன்னாடி போயிட்டு பேசுறது மாதிரி தான் இந்த விஷயத்த மக்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கேட்டு அதை நிவர்த்தி பண்ற மாதிரி தான் இந்த விஷயத்த அவர் முன்னெடுத்து போயிருக்காரு. இது சக்சஸ் ஆச்சுன்னா இதே மாதிரி பாணியில தொடர அதிக வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இது மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பாரு நம்ம பார்க்கலாம்.